இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். கார்டனிங் டூர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹேங்கிங் பிளான்ட்டை மட்டும் இந்த கார்டனிங் டூரில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன ஹேங்கிங் பிளான்ட், இது ஒரு சைடு மட்டும் உள்ள பிளான்ட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் நான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சைனீஸ் கிராஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலோ இல்லைனா நம்ம ஒரு பிளான்ட் வச்சிட்டோன்னா சுற்றி இது ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான உள்ள பிளான்ட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கேர்லாம் கிடையாது. ஆனால் அதிகமான அளவு சன்லைட் எதுவுமே படக்கூடாது, வெயிலே வேண்டாம் அப்படிங்கிற பிளான்ட்டு மட்டும்தான் நான் ஹேங்கிங்கில் இந்த சைடில் வளர்த்துருக்கேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைனீஸ் கிராஸுங்கிறது இது ஓவர் தண்ணி பட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டு லைட்டாக உதுத்து விட்டு கட் பண்ணி விட்டாலே அடுத்தடுத்து க்ரீனிஷாக இதே மாதிரியே தழுத்துரும். சரிங்களா? ஓகேவா? இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி நம்ம கண்டிப்பான முறையில் தண்ணி ஊற்றணும். காலையில் ஈவினிங், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாட்டுக்கு கீழே நல்லா ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வழியாக தண்ணி வெளியில் வராத அளவுக்கு நம்ம அளவு தண்ணி மாதிரி 2 தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை ஊற்றினா கூட ஓகே தான். ஆனால் இலைப்பரப்பை எப்போதும் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே இந்த கிராஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது இன்சுலினை சேர்ந்தது தான். ஆனால் புஷ்ஷாக வளர்ந்து வரும். இது நமக்கு ஃபீவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதை நம்ம ஆவி பிடிக்கும் போதோ இல்லைனா அப்போ கஷாயம் போட்டு குடிக்கிறதுலையோ இதை யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே பூ வரும், லீஃபும் அழகாக இருக்கும். திருப்பி பார்த்திங்கன்னா இதோட பூவுமே கொஞ்சம் நல்லா மைல்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய பூவாக இருக்காது. நம்ம இந்த இன்சுலினில் பூக்கும் பாருங்களேன், அதே மாதிரி தான் நடுவில் பூக்கும். ஒரு கிழங்கு தான் வச்சது, நிறையா வந்துச்சு. இப்போயுமே இதில் நிறைய நான் பிடுங்கிட்டேன். சரிங்களா? ஓகேவா? அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது என்ன பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப்ரிக்கன் வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இது பிளான்ட் செம்ம க்ரோத் இருக்குது. இது இன்னொரு இடத்துல இருக்குது. அது பூ பூத்துருச்சு, ஆனால் அது ரொம்ப பெருசாக வளரல. இது பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து மட்டும் தான் இது பொதுவாக வரும். இது சைடில் இருந்து ஃபுல்லாக எக்கச்சக்க லீஃப் வந்திருக்கு. இனி இலையே தெரியாமல் பூ பூக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம தண்ணி ஊற்றணும். இது எப்போதும் குளிர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலே இது சூப்பராக வளர்ந்து வரும். இந்த பிளான்ட்லேருந்து எப்படி புது பிளான்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பிளான்ட்டோட பேர் ஆஃப்ரிக்கன் வயலட். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம லீஃபை வச்சு கலர்ஸ் கண்டுபிடிக்கலாம். லீஃபோட ஷேப்பை வச்சுமே கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் இதில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுல கொஞ்சம் நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது எபிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 கலர்ஸ் இதில் நான் ஒரே இதிலே தெரியாமல் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிரித்து மாற்றி வைக்கணும். இதில் பூ நல்ல மெரூன் கலர் பூவும் அப்படியே பேபி பிங்க் கலர் பூவும் பூக்கும். 2 இலையுமே இலையை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் இதை. ஆனால் இலையை பார்க்குறதுக்கு எல்லா இலைகளுமே பார்க்கும்போது ஒரே போல தான் இருக்கும். இந்த இலையை தொட்டு பார்த்தா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பிங்க் கலருக்குள்ள இலையை தொட்டு பார்த்தா நைஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா தடிமனாக இருக்கும். அது இதாக இருக்கும். இதையுமே நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டு எதுவுமே படவே கூடாது. எப்போதும் குளிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மண் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம பாட் மிக்சிங் இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கொக்கோ பீட் அதிகமாகவும் மண் கம்மியாகவும் உரங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இதில் இருக்கிற இலைகள் எதுவுமே காயவே காயாது. நீங்களே பார்க்குறீங்க, எந்த இலையுமே காஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே எங்கே இருந்துமே வெயிலே படாது, வெளிச்சம் மட்டும்தான் படும். சரிங்களா? இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்கு வரைக்கும் இது தொங்கி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய பிளான்ட்ஸ் ப்ரிப்பரேஷனும் பண்ணலாம், புஷ்ஷாகவும் வளர்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதில் பூ வளர்த்து நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பூ இதில் இல்லை. ஸோ நான் அடுத்த பூ பூத்தோன்னே உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தௌசண்ட்ஸ் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது ஒரு பிளான்ட் வச்சாலே இதில் 1000 பிளான்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அந்தளவுக்கு உண்டான ஒரு பிளான்ட்டு. இது நாங்கள் ஃபஸ்ட்டு கேரளாக்குன்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஹவுஸ் ஓனர் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா என்னன்னாலும் எப்போனாலும் என்ன கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து எனக்கு
என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த பிளான்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து உடனே கையிலேருந்து கொண்டு வந்து மறு செகண்ட் என் கைக்கு வந்து கொடுத்தாங்க. வச்சதில் இப்போ இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பிளான்ட் வந்து இன்னும் இதில் ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் வச்சா போதும். நான் கட்டிங்ஸ் அவங்க வந்து கொண்டு வந்தோடனே ஒரே இதிலே வச்சுட்டேன். எல்லாத்தையும் இது மாற்றி வச்சோன்னா இன்னும் நல்லா புஷ்ஷாக ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வெயிலில் வச்சாலும் ஆனால் ஒன்றுமே செய்யாது. இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்த பிளான்ட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்து வீட்டுக்கு வர்றவங்களே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேங்கிங் பண்ணி வளர்த்து வச்சுருதுன்னா ரிலேஷன் வர்றதுனாலும் சரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாராவது வந்தாங்க வந்து பார்த்தாங்க, இல்லை பக்கத்தில் உள்ளவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக வந்திருந்தாங்கனாலும் பார்த்தாங்கன்னா சேலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் நிறைய பிளான்ட்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லை என்கிட்ட இந்த சைடில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இது எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து முன்னாடியே இருந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்க்குறவங்க யாருனாலும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நிறையா. இப்போ நான் வச்சுருக்கேன். இது சூப்பராக இது நல்லா புஷ்ஷாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். சின்ன ஒரு பாட்டில் தான் இருக்குது. பட் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் தொங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இன்னும் ஆகலை. இனிமேல் தான் அதே வந்து இப்படி தொங்கும். அப்படி தொங்கும்போது ஃபுல்லாகவே புஷ்ஷாக வந்து இந்த பாட்டு ஃபுல்லாக தெரியாமல் வரும். அது எப்படி வளர்க்குறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வளர்ந்தோடனே கொஞ்சம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துலேருந்து 2 பிரான்ச்சாக 3 பிரான்ச்சாக வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது இன்னும் புஷ்ஷாக வந்து வர மாதிரி தெரியும். அந்த மாதிரி மெத்தட் படி இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கும் வந்து வெயில் பட்டால் நல்லா இருக்காது. இலையோட கலர் வந்து மாறிடும். அதனால் வந்து வெயில் படாமல் அந்த சன்லைட்டோட வெளிச்சம் மட்டும் வர மாதிரி இடத்துல வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிசியா. ஏற்கனவே நான் எபிசியாங்கிறத வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம எபிசியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் லீஃபு, அடியில் பர்பிள் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லீஃபு, அடியில் லைட் ஷேடோ பர்பிள் கலர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நோய் இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ லீஃப் நல்லா க்ரோத் இருக்குது. இனி பூ வரும். இதில் வந்து டபுள் கலர் பூக்கும். எபிசியாவில் எனக்கு வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் வந்து பூக்கும். ஒரே பூவிலே 2 கலர் இருக்கும். அங்கங்கே லைன் வந்த மாதிரி இருக்கும். இதுவுமே நான் கடையில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பூ பூக்கும்போது நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நோய் வந்து திருப்பி மாறி நல்லா இப்போ நிறைய பக்கத்தில் நிறைய பிளான்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இனிமேல் தான் வந்து பூ பூக்கும். பூ பூத்தா அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எபிசியா தான். இதோட லீஃப் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஷேடோ வந்து வைலட் வித் பர்பிள் அந்த பிளாக் மாதிரி ஒரு ஷேடோ வந்து நடுவில் வந்து லைட் க்ரீன் கலர் வருது. இது என்ன கலரில் பூ பூக்கும் என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. இப்போ தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஆஃப்ரிக்கன் வயலட். இது வந்து இன்னும் நிறைய மொட்டு இருக்குது. கொஞ்சம் ரொம்ப இடுக்கலான இலை மாதிரி வந்துருச்சு. பூ பூக்கிறதுக்கு மொட்டை வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய இலை வந்து க்ரோத் ஆகி வந்திருக்கு. இன்னும் நிறைய மொட்டு இருக்குது. இன்னும் பூ பூக்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது பர்பிள் கலர். நம்ம வந்து இதிலே வந்து நான் வந்து லீஃப் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குன்னு ஆஃப்ரிக்கன் வயலட்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். அந்த ஒரு இதுதான் இதில் வந்து வயலட் கலர். அது வந்து பிங்காக ரெட்டாக என்னன்னு தெரியலை. கொஞ்சம் நல்லா இன்னும் கரெக்டாக தெரியலை. பிங்க் கலர்லேயே லீஃப் அந்த இதில் தண்டில் வந்து தெரியுது. ரெட் கலர்லேயும் தெரியுது. என்ன கலர்னு தெரியல. இது வந்து மணி பிளான்ட்டு. நாங்கள் அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போமே வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாகவே வளர்ந்துருந்தது. அதில் நான் வளர்த்து இப்போ நிறைய பேத்துக்கு மணி பிளான்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்க யாருனாலும் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு போஸ்ட்மேன் வந்தால் கூட எனக்கு அடுத்த தடவை வரும்போது எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்ஸு. இது மேலே கூட எங்கேயோ படர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தான். இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா கோல்டன் க்ரீனில் இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டே வந்து வேண்டாம். நம்ம வந்து இண்டோரில் கூட வளர்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஏர் பியூரிஃபை பண்ணுறதுக்காக வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸும் என்கிட்ட ஹேங்கிங்கில் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரில. யார் வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல இந்த பிளான்ட்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து டர்ட்டில் ஒயின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய்கறி பந்தல் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சைடில் தான் வச்சுருந்தேன் இந்த பிளான்ட்டை. ஸோ நல்லா புஷ்ஷாக சூப்பராக உள்ளே இருக்கிற அந்த காம்பு எல்லாமே நல்லா க்ரீனிஷாக இருந்தது. காய்கறி பந்தல் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாற்றுறதுக்கு மறந்துட்டேன். ஊருக்கு வேற போயிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோ விஷ் ஆயிடுச்சு. இப்போ தூக்கி இந்த சைட் போட்டிருக்கேன். கொஞ்சம் க்ரீன் லீஃப் வந்திருக்கு. இந்த க்ரீன் லீஃப்லேருந்து எடுத்து புது கட்டிங்ஸ் மூலியமாக புது பிளான்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றணும்னு நினச்சி வச்சுருக்கேன். இதுவுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது அந்தளவுக்கு இன்னும் க்ரோத் இல்லை. இன்னொரு இடத்துல இருக்கிறது நல்லா இருக்குது. அதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் க்ரீனிஷாக வந்து இருக்கும். இது இன்னும் மாறிடுச்சு. நீ அடுத்தடுத்து இது பண்ணும்போது காமிக்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஃபிட்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது வந்து பூலாம் கூட பூக்காது, ஒன்லி லீஃப் மட்டும்தான். க்ரீன் கலரில் இது சூப்பராக இந்த மாதிரி லீஃப் வரும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, 10-15 கலர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீஃப் கலரே என்கிட்ட வந்து 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று வந்து ரெட்டு. அதுவும் காமிக்கிறேன். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த லீஃபை பார்த்தே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வந்து வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் இறந்து போகிற மாதிரி இருந்தது பிளான்ட்டு. ஆனால் அதை தப்பிச்சு அப்படியே கொண்டு வந்தாச்சு. ரெட் கலரை காமிக்கிறேன். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப கேர் இல்லை, ஆனால் கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கணும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பைடர் கிராஸ், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளான்ட்டு. ஒன்று வச்சாலே நிறைய வளர்ந்து வரக்கூடிய பிளான்ட்டு. இது எல்லாமே பிரித்து வச்சுருக்கு. மொத்தமாக இருக்கிறது இன்னொரு பதிவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ நான் சொன்னேன்ல ஃபிட்டோனியாவில் இது வந்து ரெட் கலர் பிளான்ட்டு. ஃபுல்லாக ரெட் கலர் லைன் வரும், க்ரீன் கலரில் லீஃப் இருக்கும். இதில் ஃபுல்லு ரெட் இருக்குது, பர்பிள் கலர் இருக்குது, ஒயிட்டு, சில்வர் கலர் இந்த மாதிரிலாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நர்சரியில் சொல்லி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கிடச்சோன்னே அதையும் வாங்கி வீட்டில் வைக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்குது. பார்ப்போம் எப்போ வாங்கலாம் என்னங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியோ ஒன்று வச்சாலே புஷ்ஷாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரியோ வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்குது, ரியோ வந்து சூப்பராக இருக்குது. பார்ப்போம், நீ அடுத்தடுத்து இதில் இன்னும் ரொம்ப நெருக்கடியாக வந்துட்டுருக்கு. மாற்றி எடுத்து வச்சாதான் இன்னும் இதோட க்ரோத்திங் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நேம் தெரியாது. ஒரு ஹேங்கிங்கை வந்து ஒரு கட்டிங்ஸ் வந்து கிடச்சி வந்து வச்சேன். இதில் வந்து பூ வருது நல்லா. வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா செம்மையாக வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் அந்த பூ வந்து என்னது சொல்கிறது, இந்த முந்திரி பழம், அதாவது கிரேப்ஸோட அந்த பழம் மாதிரி கொத்து மாதிரி மேலே கூடி இப்படி ஒரு இடத்துலேருந்து வருது. நிறைய இடத்துல இப்போயுமே ஒரு சில இடங்கள்லாம் மொட்டு மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 2 பூ பூத்தது. நான் வந்து அப்போ வந்து வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணலை. ஸோ வந்து அடுத்து ஷூட் பண்ணேன்னா காமிக்கிறேன். இதோட லீஃப் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மேலே பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க மரம் லைட்டாக வெட்டும் போது வந்து லைட்டாக இலை வந்து உதிர்ந்துட்டு அந்த இதுதான் இது, சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டர்ட்டில் ஒயின். இது என் பொண்ணு வச்சா. ஸோ வந்து வச்சு அவங்க வந்து வச்சுருக்காங்க. டெய்லி காலையில் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. இந்த சைடில் அவங்க ஃப்ரெண்டில் நான் ஃபஸ்ட்டு செடி நான் வைக்கேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னோடய ஹேங்கிங் பிளான்ட்ஸு. இது ஒரு சைடில் உள்ள பிளான்ட்டு. இன்னொரு சைடில் உள்ள பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் வந்து போடுறேன். இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த கார்டனிங் பிளான்ட்ஸ் எல்லாமே. இந்த பிளான்ட்ஸு வீடியோஸ் உங்களுக்கு இந்த பிளான்ட் எல்லாம் நான் சொன்ன மெத்தடு உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ் எதுவும் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.